மேடம் ஃபிசியோதெரப்பினா என்ன? ஜென்ரலா ஃபிசியோதெரப்பியோட ரோல் என்ன? ஃபிசியோதெரப்பி அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் தெரப்பி. ஃபிசியோதெரப்பியோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு ஃபிசிக்கல் பாடி, நம்ம பாடியில் நடக்கிற எதனா ப்ராப்ளம்ஸ், எதனா பெயின், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன், தெரப்பி கொடுத்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை வந்து நம்ம சரி செய்யறது, அது பேர் தான் ஃபிசியோதெரப்பி. உடம்புல பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி அன்றாட வாழ்க்கையில் வந்து டெய்லியுமே பெயின் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மூமெண்ட் வந்து நமக்கு லாஸ் ஆகுது, மொபிலிட்டி லாஸ் ஆகுது நமக்கு. அதெல்லாம் வந்து நம்ம சரி செய்யறது, திருப்பி நார்மல் கொண்டு வரது தான் எங்களுடைய ரோல். இப்போ உங்கள் கிளினிக்கில் என்ன மெத்தடாலஜியில் நீங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க? என் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 விதமான ஒரு மெத்தடாலஜியில் நான் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து மேனுவல் தெரப்பி. இப்போ மேனுவல் தெரப்பியில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பண்ணுற தெரப்பி பார்த்தீங்கன்னா இது பேர் மயோஃபேஷியல் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மயோஃபேஷியல் தெரப்பியில் வந்து இதுக்கு பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் அசிஸ்டட் சாஃப்ட் டிஷ்யூ மொபிலைசேஷன் ஒரு தெரப்பி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எலக்ட்ரோ தெரப்பியும் கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ பேஷண்ட்ஸ்க்கு வந்து எலக்ட்ரிக்கல் மொடாலிட்டிஸ் வச்சு நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் மூலமாகவே நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம எக்ஸசைஸ் தெரப்பி வச்சு எக்ஸசைசஸ், strengthening exercises, stretching exercises, mobility exercises, flexibility exercises, balance exercises, அது மாதிரி ஒரு பேஷண்ட் தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம மேடம், நீங்கள் உங்கள் கிளினிக்கில் வந்து சவுண்ட் ஹீலிங் ட்ரீட்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்க. சவுண்ட் ஹீலிங் ட்ரீட்மெண்ட்னா என்ன? அது எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்குது? சவுண்ட் ஹீலிங் அந்த பேர்லேயே இருக்கு. வித் ஹெல்ப் ஆஃப் த சவுண்ட் அந்த ஒரு ஹீலிங் நடக்குது நமக்கு. ஒரு பவுல், ஒரு சிங்கிங், அதுக்கு பேர் ஒரு சிங்கிங் பவுல்னு சொல்லுவோம். அந்த சிங்கிங் பவுலில் வந்து நம்ம டேப் பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகும், ஒரு சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல வந்து பாஸ் ஆகிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க அந்த செல்ஸில் ரெஜுவினேஷன் நடக்கும். நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கிடைக்கும், லிம்ஃபாட்டிக் சிஸ்டமாக ஆக்டிவேட் ஆகும், சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகும். ஸோ நமக்கு ஆல் டுகெதராக எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு சென்ஸ் ஆஃப் ஒரு காம்னஸ், ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் எல்லாமே நமக்கு கிடைக்கும் நமக்கு. அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயினுமே அவங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகுற மாதிரி கண்டிப்பாக அந்த ரிசல்ட் இருக்கும் அவங்களுக்கு. சவுண்ட் ஹீலிங் தெரப்பிங்கிறது எங்கேருந்து வந்தது? நம்ம நாட்டில் உள்ளதானா இல்லை ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து வந்ததா? ஆக்சுவலி சவுண்ட் ஹீலிங் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ எல்லாம் கடவுள் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு புல்லாங்குழல் இருக்கும், அதுக்கப்புறம் சிவன் கிட்ட உடுக்கை இருக்கும், சரஸ்வதி கிட்ட வீணை, அந்த மாதிரி இருக்கும். ஸோ சவுண்டு அப்படின்றத பார்க்கும்போது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம உடம்புலுமே ஃபுல்லாக வந்து ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம சவுண்டுன்ற விஷயம் இருக்குது. அதை நம்ம வெளியில் ஒரு சோர்ஸ் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது நம்மளுடைய சவுண்ட் ஆன சில வைப்ரேஷன்ஸ்லாம் உள்ள ஆக்டிவேட் ஆகும். அது நம்ம ஃபாரின்லுமே வந்து இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து ஆக்சுவலி இங்கேருந்து தான் எல்லாம் ஃபாரினுக்கு போனது. திருப்பியும் அது வந்து இப்போ நிறைய நடைமுறைக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ சவுண்ட் ஹீலிங்கில் உங்கள் கிளினிக்கில் ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்குது? ஸோ சவுண்ட் ஹீலிங் வந்து எங்கள் கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு குரூப் கிளாஸஸ்லாம் எடுக்கிறோம் நாங்கள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜென்ரல் ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு டிப்ரெஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிற பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு நம்ம சவுண்ட் தெரப்பி ப்ளே பண்ணிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்ல ஒரு ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்குது, ரொம்ப எங்களுக்கு காம்னஸ் இருக்குது, ஏதோ வந்து உடம்புல ஏதோ ஒரு பேர்டன் இருந்த மாதிரி இருந்தது, அது எல்லாமே இப்போ சரியாக போயிடுச்சு, எனக்கு ஒரு பாரம் இருந்த மாதிரி இருந்தது, பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல குட் ஃபீட்பேக் வந்து சொல்லுவாங்க. அது தெரப்பட்டிக்காகவுமே நம்ம கொடுப்போம். நம்ம அது வந்து எப்படின்னா இப்போது அந்த சவுண்ட் ஹீலிங் வந்து அந்த பவுல் வந்து அவங்க மேலே ப்ளேஸ் பண்ணுவோம். நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு மெரிடியன் பாயிண்டில் ஆக்டிவேட் ஆகும். நம்ம கையில் வந்து கொடுப்போம், காலில் கொடுப்போம், ஃபுட் ரிஃப்ளெக்ஸ் அண்ட் ஹேண்ட் ரிஃப்ளெக்ஸ் கொடுப்போம், ஸ்பைன்லேயுமே வந்து வச்சு நம்ம அந்த சவுண்டு, அந்த வைப்ரேஷன் வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அது ஃபீல் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்க அந்த இன்ஆக்டிவாக இருக்கிற அந்த செல்ஸில் ஆக்டிவேட் ஆகும், ரெஜுமினேட் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ளே இருக்க அந்த கம்ப்ரெஷன் வந்து ரிலீவ் ஆகிட்டாலே பெயின் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஸோ அவங்களுக்கு அந்த ஒரு பெயின் ரிலீஃப் நல்லாவே தெரியும் அவங்களுக்கு. ஓகே மேடம், இப்போ சவுண்ட் ஹீலிங்கிறது ஃபிசிக்கல் ரிலீஃபா இல்லை மென்டல் ரிலீஃபுக்காக யூஸ் பண்ணுறதா? போத். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் ஆல்சோ மென்டல் ரிலீஃப் வந்து ரெண்டுமே வந்து அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒரு இடத்துல சில பேர் பெயின் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ சரியாக போகாமல் இருந்திருக்கலாம். இப்போ நம்ம சவுண்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ நல்லா வந்து ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல்டுகெதராக ஒரு பெயின் வந்து வந்து ஒரு பிளட் சர்க்குலேஷனும் இல்லை அது இம்பேர்மெண்ட் ஆகும்போது பெயின் வரும். அது நம்ம வந்து அந்த சவுண்ட் ஹீலிங் கொடுக்கும்போது அந்த இம்பேர்மெண்ட்லாம் சரியாகிவிடும். அதுக்கப்புறம் மென்டலி ஆல்சோ இட் வில் கிவ் சம் மென்டல் ரிலீஃப் கொடுக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து ரிலீஃப் கொடுக்கும், ஆங்ஸைட்டி ரிலீஃப்,
எல்லாமே கொடுக்கும். ஒரு ஒரு காம்னஸ் வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும் நமக்கு, ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் நமக்கு. உங்கள் கிளினிக்கில் மயோ ஃபேஷியல் தெரப்பின்னு ஒன்று கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மயோ ஃபேஷியல் தெரப்பினா என்ன மேடம்? மயோ ஃபேஷியல் தெரப்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயோ அப்படின்னா மசில், ஃபேஷியல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஃபேஷியா அப்படின்னு சொல்லுவாங்க. மசிலை சுற்றி ஒரு கவரிங் லேயர் வந்து ஒரு ஃபேஷியான்னு சொல்லுவாங்க. அந்த அந்த கவரிங் பேர் தான் வந்து, அதுக்கு பேர் தான் ஃபேஷியா. அது ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த ஆரஞ்சு சொலை இருக்கிறது பார்த்தீங்கன்னா மசில், அந்த சரௌண்டிங் இருக்க அந்த வெள்ளையா இருக்கு பாருங்க, அது மாதிரி தான் ஒரு ஃபேஷியல். அது மாதிரி நம்ம வந்து கற்பனை பண்ணிக்கலாம், நம்ம உடம்புல அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த தெரப்பி வந்து கொடுக்கும்போது எப்படின்னா, நம்ம ஃபேஷியல் இருக்க நாட்ஸ் அது மாதிரி ஃபார்ம் ஆகும். ஒரு ட்ரிகர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு போதுமான லெவல் வந்து நமக்கு மூமெண்ட் இருக்காது, அங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், மூமெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன். இந்த மயோஃபேஷியல் தெரப்பி கொடுக்கும்போது அந்த மூமெண்ட்லாம் இருந்து பேலன்ஸ் ஆகும். நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அந்த நாட்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு நல்லா பிளட் சர்க்குலேஷன், நல்லா வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை அந்த ஏரியாவுக்கு நல்லா கிடைக்கும் போது திருப்பியுமே அந்த பிளட் வெசல்ஸ், அந்த ஒரு பிளட் வந்து நல்லா ஃபார்மேஷன் நடக்கும், மேட்ரிக்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும், கொலாஜன் நெட்வொர்க் நல்லா ஃபார்ம் ஆகும். அந்த நெட்வொர்க்கிங் வந்து கரெக்டாக இருக்கணும் அந்த இடத்துல. ஸோ அது ஒரு இம்பேலன்ஸ் எதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி ஒன்று பெயின் வரும். ஸோ நம்ம அந்த ரிலீஸ் பண்ணும்போது எல்லாம் போயிட்டு திருப்பி ஒரு நல்ல ரெஜுமினேட்டடாக அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே நல்லா திருப்பி கிடைக்கும். ஸோ பெயின் வில் பி ரிலீவ்டு. ஸோ இப்போ மயோஃபேஷியல் தெரப்பியில் வந்து நம்ம வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு லூப்ரிகன் ஒன்று எடுத்துக்கணும். நம்ம எடுத்துக்கிட்டு இப்போ வந்து ஒரு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஏரியாவில் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு தெரப்பி கொடுப்போம். நம்ம இங்கே எதனா நாட்ஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு நாட் மாதிரி இருக்குது அப்படின்னா, அந்த இடத்த நம்ம கொஞ்சம் அழுத்தி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெட்டிஷ் ஃபார்மேஷன் வரும் அவங்களுக்கு, ஒரு மாதிரி லைட்டாக ஒரு ரெட்டிஷ். ஸோ அது கொடுக்க அது நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா வந்து அது சேர்ந்துடும். அது அந்த நாட்லாம் எதாவது இருந்ததுன்னா இது ஒன் ட்ரீட்மெண்ட்டில் ஒன் செஷனில் சரியாகாது. இது வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 செஷன்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். ப்ளஸ் இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால் பண்ணணும் நம்ம. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எல்லா இடத்துலையுமே அந்த நாட் இருக்காது. ஒரு சில இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த நாட் இருக்குது அவங்களுக்கு, அதனால் அது மாதிரி ரெட்டிஷ் ஆகிருக்கு. ஸோ இன்னும் நம்ம டீப்பாக அது வந்து நம்ம வந்து கொஞ்சம் பெயின் இருக்க தான் செய்யும் அவங்களுக்கு. அந்த லைட்டாக அந்த நாட் இருக்கிற இடத்துல ஒரு பெயின் இருக்கும். அந்த பெயின் வந்து நம்ம கொஞ்சம் அவங்க பொறுத்துக்கிட்டாங்கன்னா அந்த கொஞ்சம் ரிலீஸ் ஆகிறத அவங்க ஃபீல் பண்ணலாம். அவங்க இந்த சவுண்ட் ஹீலிங்க்கும் இந்த மயோஃபேஷியல் தெரப்பிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது மேடம்? சவுண்ட் ஹீலிங் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சவுண்ட் வைப்ரேஷன்ஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த ஹீலிங் கொடுக்க போகுது உங்களுக்கு. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்ம வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஒரு 10 days வந்து அதுவுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ மயோஃபேஷியல் தெரப்பி பார்க்கும்போது அதுவுமே வந்து அது வந்து நம்ம ஆன் த ஸ்கின் லேயரில் நம்ம கொடுக்க போகிறோம். டீப் லேயரில் போய் அது வந்து கனெக்ட் ஆகும்போது அந்த ஒரு உள்ள இருக்க நாட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். ஸோ அதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ வந்து அது வந்து நம்ம ரொம்ப செல்லுலார் லெவலில் வந்து ஒர்க் ஆகும் சவுண்ட் ஹீலிங்ன்றது பார்க்கும்போது. இது வந்து நம்ம மசில் லேயரில், மஸ்குலார் லெவலில், உள்ளுக்குள்ளே இருக்க டீப் ஃபேஷியல் லெவலில் வந்து மயோஃபேஷியல் தெரப்பி வந்து ஒர்க் ஆகும். ஸோ ரெண்டுக்குமே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ட்ரீட்மெண்ட் வந்து கிளினிக்கில் வந்து. இப்போ இவ்வளோ தெரப்பிஸ் நீங்கள் வந்து பேஷண்ட்ஸ் கொடுக்குறீங்க, இது ஒன்லி ஆர்த்தோ ரிலேட்டடாக மட்டும்தானா, இல்லை மற்ற பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குமா அதிலிருந்து? கண்டிப்பாக. ஸோ எங்கள் கிளினிக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா, ஆர்த்தோ மட்டும் கிடையாது. நம்ம வந்து அதர் தேன் தட் பார்த்தீங்கன்னா, இப்போது ஃபிசியோதெரப்பி வந்து இதுக்கப்புறம் வந்து தைராய்டு இஷ்யூஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரியான விமன்ஸ் ரிலேட்டடாகவுமே பார்க்குறோம். ஸோ மெயினாக வந்து நம்ம என்னென்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆர்த்தோ ரிலேட்டடாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் இஷ்யூஸுக்கும் பண்ணுறோம். இந்த நரம்பு ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ் அந்த மாதிரிக்கும் அவங்களுக்கும் பண்ணுறோம். பார்க்கின்சன், பேலன்ஸ் இஷ்யூஸ் அவங்களுக்கு பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமனுக்கு ரிலேட்டடாக வந்து அவங்களுக்குமே வந்து அந்த ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், மெனோபாஸ், அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு ஃபைப்ராய்ட்ஸ் இஷ்யூ, அப்புறம் அவங்களுக்கு அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம், இன்கான்டினன்ஸ்ன்னு சொல்லுவாங்க, யூரினரி இன்கான்டினன்ஸ், ஃபீக்கல்
ஃபீக்கல் இன்கான்டினன்ஸ். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து உடனே வந்து இருமும்போது தும்பும்போது வந்து லீக்கேஜ் ஆகும், யூரின் லீக்கேஜ். ஸோ அது மாதிரி இருக்கவங்களுக்குலாம் நம்ம பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு, அதுக்கப்புறம் தைராய்டு இஷ்யூஸ், இந்த மாதிரியான எண்டோக்ரைன் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்கவங்களுக்கும் பண்ணுவோம் நம்ம. இப்போ கொலஸ்ட்ரால் இருக்குது, எனக்கு வந்து டயபெட்டிஸ் இருக்குது, பிபி இருக்குது, பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு வந்து எதாவது அடிபட்டாலும் அவங்களுக்கும் பார்ப்போம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஜீரியாட்ரிக் கேசஸ், இப்போ வயதானவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு போன் அந்த ப்ராப்ளம் இருக்கும், ஜாயிண்ட் பெயின். அதுக்கப்புறம் அவங்களுக்கு எனக்கு தூக்கம் வராதுன்னு சொல்லுவாங்க, நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து நம்மளுடைய கிளினிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன தெரப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கஸ்டமைஸ் பண்ணுவேன். அவங்களுக்கு பண்ணிவிட்டு ஓகே இந்த தெரப்பி அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு தீர்மானித்து அவங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் தருவேன் நான். ப்ளஸ் வந்து நம்ம ஐடி பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு எகனாமிக் மேனேஜ்மெண்ட் பண்ணுவோம், அப்புறம் வெயிட் மேனேஜ்மெண்ட்டு, டயபெட்டிஸ் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு. ஸோ எல்லாமே வந்து மூல காரணங்கள் எதுலேருந்து ரூட் காஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் தான் நம்ம கொடுப்போம் எல்லாருக்குமே. அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ப்ராப்ளம்ஸு, சர்க்குலேட்டரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் தரோம் நாங்கள்.